Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் எஸ்எம்சி கான்செப்டை வச்சு ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம அனலைஸ் பண்ணி இந்த மார்க்கெட்டில் எந்த இடத்துல பை இருக்குது எந்த இடத்துல செல் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாகவே அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் பாஸ்ட் 2.5 இயர்ஸாக நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ப்ரீ மார்க்கெட் அனலைசஸாக. நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் அக்டோபர் நம்ம ஆஃப்லைன் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ October 1 to 7 வந்து கிளாஸஸ் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சுக்கு ஆஃபர் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் ஆஃபர் இருக்காது. ஸோ கொடைக்கானலில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அங்கேயே ஸ்டே கொடுத்து ஃபுட்டு கொடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம கிளாஸ் இல்லை ஃபுல் கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்து எல்லாமே வந்து பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஸ்லாட் புக் பண்ணணும் அப்படின்னா என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிங்க. ஸ்லாட்டெல்லாம் வந்து புக்கிங் ஆகிட்டு இருக்கு. மினிமம் ஸ்லாட் மட்டும்தான் நான் வந்து எடுப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜஸில் தான் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க. இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமே போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. சரி, ரைட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கரன்சி பேரை வந்து பார்த்தலாம். இந்த NZUSDயில் நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைனை வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பை செட்டப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு க்ரீன் ஜோன் வந்து நான் போட்டிருந்தேன். ரைட்டா? ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் இது என்ன பண்ணிகிட்டு இருக்கான், என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டிமாண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட்டை போயிட்டு நம்ம போய் செக் பண்ணிடணும். ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. எது வந்து ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரீஃபண்ட்மெண்ட். ஸோ நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், வேறு ஏதாவது ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு இங்கே எங்கேயுமே ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அதை மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். ஸோ மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸ் வந்து போக போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கா அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு பிரேக் அப்படின்றது எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போது நான் ரேண்டமாக இப்படி நான் எடுக்கிறேன். ரேண்டமாக எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். மேபி இது தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சும்மா இந்த மாதிரி ஒரு லைன் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லைனை எடுத்து கரெக்டாக பின் பண்ணி ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா அந்த லைன் வந்து கிராஸ் ஆகும். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இப்படி வச்சுருக்கேன்னா ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி டைரெக்ஷனுக்கு ஃபிக்ஸ் ஆகும். இது ஏன் பண்ணணும்னா கரெக்டாக இங்கே ரைட் சைடில் இருக்கிற ப்ரைஸை நம்ம இங்கே ஒரு மேப்பிங் மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் கோடு போட்டால் அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரோடு போடணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ நான் வீடியோ வந்து லென்த் ஆகுன்றனால சும்மா ஒரு கோடு போடுறேன். இந்த இடத்துல பிஓஎஸ் இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கு. சோச்சு பிஓஎஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சோச் நடந்திருக்கு. அப்போ இது சோச்சாக இருக்கணும். அப்போ லோ இங்கே எடுத்திருக்கு. அடுத்தது லோ எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ எடுக்கல. ஹை எடுத்திருக்கா, ஹை எடுத்திருக்கு. ஓகே, அப்போ லோ இப்போ இந்த லோவை எடுத்ததுனால இங்கே எப்படி வரும், ஹை இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் மார்க்கெட்டுக்கு நான் அந்த லைன்ஸை மட்டும் நான் போடுறேன். இப்போ நான் சொன்ன லைன்ஸை மட்டும் போடுறேன். அப்போது இது நமக்கு பிஓஎஸ். ஓகேங்களா? இது எடுத்தால் சோச். ரைட்டா? ஓகே, அப்போது இது வந்து இந்த மார்க்கெட்டோட பார்க்கும்போது இது வந்து சோச்சு. ஓகேங்களா? இது வந்து நமக்கு சோச்சாக இருக்குது. இது ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகுது. இது நமக்கு மேலே எடுத்துட்டா சோச்சாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் செல்லில் இருந்து பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறான். எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து போகுது பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரக்சர் வந்து
இப்படி எடுத்துட்டு இப்படி போச்சுன்னா பெட்டர். எடுத்துட்டு அப்படியே கன்சால்டேட் பண்ணிட்டு அப்படியே ஒரு நிறைய டைம் எடுத்து போகிறான் அப்படின்னா இது ஒரு பெரிய கன்சால்டேட் ஜோனாக எடுத்துக்கிட்டு ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில். ஓகேங்களா? தெரியலனா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணும். இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் எதுக்கு நம்ம வந்து முன்னாடி போகணும் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பியூரிஃபைட் பண்ணுறோம். லைக் எப்படின்னா நாய்ஸியாக இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக பியூரிஃபை வந்து பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? சரி, இதில் இன்னொரு சின்ன ஒரு ஹிண்ட் இருக்குது. என்னென்னா நீங்கள் எடுக்கிற இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரே ஒரு டிமாண்ட், ரெண்டே 2 டிமாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுறலாம். அதை மட்டும் நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு 2 லெவல் ஆஃப் ஸ்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. 2 லெவல் ஆஃப் மெத்தட் வந்து கிடச்சிருக்கு. அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த சோச்சுக்கு நான் வந்து 15 மினிட்ஸில் ஒரு டைமும் 1 ஹவரில் ஒரு டைமும் நான் வந்து காட்டுறேன். ஏன் அப்படி நான் காட்டணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த டைம் ஃப்ரேமுக்கு சென்டிமெண்டலாக ஒர்க் ஆயிருக்குன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சார்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு எஸ்எம்சியை யூஸ் பண்ணணும். எஸ்எம்சியை ப்ளேஸ் பண்ணக்கூடாது. எஸ்எம்சியை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது 15 மினிட்ஸில் நான் வரேன். 15 மினிட்ஸில் இங்கே சோச் ஆயிருக்கு. சோச்சுக்கு அப்புறம் டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நான் லோவில் இருந்து வரேன். டிமாண்ட் வந்து இங்கே இருக்கா? இல்லை, இங்கே டிமாண்ட் இல்லை. இங்கே ஒரு டிமாண்ட் இருந்துச்சு, அது ஆல்ரெடி மிட்டிகேஷன். இங்கே ஒரு டிமாண்ட் இருந்துச்சு, மிட்டிகேட் ஆகிருக்கு. எல்லாமே மிட்டிகேட். இங்கே ஒரு சூப்பரான டிமாண்ட் இருக்குது, அது மிட்டிகேட் ஆகிருக்கு. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, 2 டிமாண்ட் இருக்குது. இப்போ இந்த 2 டிமாண்டு வேலிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டு வேலிடு கிடையாது. இது எடுத்துடணும். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வேலிடு. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தானே ப்ரோ எடுக்கணும். ஏன் ப்ரோ மேலே எடுக்கிறீங்கன்னா இங்கே கீழே எந்த ஒரு டிமாண்டுமே இல்லாதனால மார்க்கெட்டுக்கு கீழே வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மேலே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதை எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஓகேங்களா? இது சோச் ஆனனால இது சப்ளைவாக இருக்குமா? ஸோ இந்த சப்ளை எங்கே பிரேக் ஆகுது பாருங்கள், இங்கே பிரேக் ஆகுது. அப்போது இந்த டிமாண்டை நம்ம எடுக்கலாம். இந்த சப்ளைவை யார் பிரேக் பண்ணுறா? இந்த டிமாண்டை தான் ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக பிரேக் வந்து பண்ணுறான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பவர் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போது இந்த 1-on-1 பை செட்டப் இங்கே மட்டும்தான் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஓகே, நம்ம டார்கெட் பண்ணுறது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையில். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஹை போகணும். அதுதான் வந்து நம்மளோட இப்போ இருக்கிற இது. ஓகேங்களா? இங்கே சோச் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து ஹை போகணும். அதுக்கு மேலே கூட நமக்கு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து மேலே போகும். இதுதான் வந்து நம்மளோட டார்கெட். இப்படி இருக்கணும். இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். எடுத்தால் பெருசாக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். பட் இங்கே என்ன நடந்திருக்கு? நமக்கு பிரேக் ஈவன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போயிருந்தால் 0 லாஸ் 0 ப்ராஃபிட் வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா? என்ட்ரி வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா? பட் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் மேலே போதே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ இது சோச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும். இதுதான் மார்க்கெட்டோட வேலை. என்ட்ரி எடுத்துகிட்டு எடுத்த இடத்துக்கே ஒரு டைம் வந்துட்டு போகிறான் அப்படின்னா இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம க்ரைட்டீரியாவில் எகைன் வந்துட்டானா அது மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும்னு தான் நான் அசியூம் பண்ணிப்பேன். பட் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கீழே வந்து ஒன்றுத்தையுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை கீழே. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிமாண்டில் என்ட்ரி எடுத்திருக்கு. அதுக்கு கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்கான்னு பார்த்தா டிமாண்டே இல்லை. அப்போது இந்த 1-on-1 டிமாண்டில் வந்து மார்க்கெட் என்ட்ரி எடுத்திருக்கு. அதுக்கு மறுபடியும் கீழே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ மார்க்கெட் கீழே வர அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் ஈவனும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸில் நம்ம இருந்தோம்ல, ஸ்ட்ரக்சர் பெருசாக இருந்துச்சுல, 1 ஹவர் போவோம். 1 ஹவரில் நமக்கு என்ன நடந்திருக்கு? லோவை கட் பண்ணி ஹையை நமக்கு
ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? லோவை கட் பண்ணி ஹையை ஷிஃப்ட் வந்து பண்ணியிருக்கான். இந்த இடத்துல நமக்கு எங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் எங்கேயுமே டிமாண்ட் வந்து இல்லை. பட் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அப்போது இந்த டிமாண்ட் வந்து ஒரு நல்ல டிமாண்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது கரெக்டான டிமாண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சப்ளை எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு எங்கே சப்ளை இருக்குது? இங்கே தான் இருக்குது. ரைட்டா? அப்போது இந்த இடத்துல இப்படி எடுக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு எங்கே டிமாண்ட் எடுக்கணும்னா இங்கே தான் எடுக்கணும். அதையும் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போய் டார்கெட் கொடுத்துருக்கான். பட் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டோம் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு அடுத்த கேண்டில் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி இல்லை. ஸோ நோ இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ் இல்லைனாலும் என்ட்ரி எடுக்கலாம். பட் நோ இம்பேலன்ஸ். ஓகேங்களா? அப்போது நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வரும்போது இந்த இடத்துல செட்டப் இல்லை. அப்போ ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டுருக்கான். இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போது என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை என்ட்ரி கிடைக்கலையா, என்ன ப்ரோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு பிளான் கொடுக்கவே இல்லை. பிளான் கொடுக்கலன்னா ட்ரேடு பண்ணாதீங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல நமக்கு பிளானே கொடுக்கல. அப்போ எங்கே ப்ரோ பிளான் கொடுக்குறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் டெய்லி டைம் ஃப்ரேம் போங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் இது சோச், இது பிஓஎஸ். அப்போது ஸோ ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சப்ளையில் தான் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இறங்கியிருக்கான். ஸோ இப்போ இந்த சப்ளை எடுத்துடலாம். இங்கே நமக்கு ஹை எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த ஹை. ஓகேங்களா? சிம்பிள். இந்த ஹையை எடுத்ததுக்கு அப்புறமா கீழே டிமாண்ட் எடுக்கிறோம், பை பண்ணுறோம். எந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அதை நோட் பண்ணுங்கள். ஸோ இது டிமாண்டான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். நோ டிமாண்ட். அப்போ இது எடுத்துடணும். வேறு எங்கே டிமாண்ட் இருக்குது? இங்கே இருக்குது டிமாண்ட். வேறு அவ்வளோதான். இந்த ரெண்டு ஒரே இடத்துல தான் டிமாண்ட் வந்து இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சப்ளை. இந்த சப்ளைக்கு போயிட்டு இங்கே வந்து இங்கேருந்து பை ஆகலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சப்ளைக்கு போகாமலும் வந்து பை ஆகலாம். இது செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சோச் ஆகணும். சோச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சோச் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் யூடியூப்பில். ஓகேங்களா? ஏன்னா சோச் ஆகிறதுக்கு முன்னாடி சம்திங் வேறு ஏதாவது நடக்கலாம். அதையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது இன்கேஸ் சோச் ஆகுதுன்னா நம்ம இதிலேருந்து நம்ம ரேண்டமாக அப்படி போடும்போது கூட நமக்கு இதுதான் வேலிடாக வருது, மேலே வேலிடாக வரல. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரக்சரை. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இதில் நிறைய விஷயம் பேசி ஆகணும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். வீடியோவை ஸ்பீட் பண்ணி பார்க்காதீங்க, ஓட்டியும் பார்க்காதீங்க, ஃபார்வர்ட் பண்ணியும் பார்க்காதீங்க. ரைட்டா? ஓகே. ஈரோ ஏயூடியில் பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கான். மார்க்கெட் இதை ஜஸ்ட் ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு அடிச்சுட்டு இந்த லோவை அடித்து இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆவான்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்துட்டான். டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகிறத விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். வீக்லியோட டிமாண்ட், டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? வீக்லியோட டிமாண்ட், டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட் வந்திருக்கு. ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். நம்ம எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், இந்த இடத்துல ஃபெயில் பண்ணிட்டான். பட் நம்ம லாஸ் வந்து பண்ணலை. ஓகேங்களா? இப்போது எகெயின் கீழே வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கான். இதுலேயே நான் வந்து சொல்லிட்டேன் என்னென்னா, டிமாண்டில் சுத்தமாக பவர் இல்லை. அதனால தான் மார்க்கெட் தொட்டுட்டு மேலே போயிட்டு எகெயின் வந்து லோவே அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இதை நம்ம சோச்சாவே கன்சிடர் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தேன். ரைட்டா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், சப்ளையில் மிட்டிகேட் பண்ணுறான். டெய்லி சப்ளை 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கான்னு பார்த்தா ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகலை. இங்கே இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு எங்கே சப்ளை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சப்ளை. ஓகேங்களா? இதில் நமக்கு இந்த இடத்துல ஃப்ளிப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா?
இந்த என்ட்ரி நம்ம போனோமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி நம்ம போகல. நான் வந்து மோஸ்ட்லி ஃபிளிப் லைன்லாம் என்ட்ரி போக மாட்டேன். இந்த மாரி எக்ஸ்ட்ரீம்ஸில தான் என்ட்ரி வந்து போவேன். பட் இங்க ஃபிளிப்லேருந்து திரும்பியிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஃபிளிப்ல இருந்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னா, அதுவும் வேலிட் தான். ஓகேங்களா? அதுவும் வேலிட் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோன்ற ஒரு இதுக்கு வரலாம். ஓகேங்களா? முடிவுக்கு வரலாம். அப்ப என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோன்ற முடிவுக்கு வந்தா தான், மேல இருக்கக்கூடிய என்ட்ரிக்கு மார்க்கெட் வருவான்னு நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். இங்க இருக்கக்கூடிய என்ட்ரிக்கு மார்க்கெட் வருவான்னு நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி மிஸ்ஸு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து போடல. இப்போ மார்க்கெட்டோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லியோட டிமாண்ட் எடுத்ததுக்கான ரீசன் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா கீழ வந்திருக்கான். சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்ட ஹண்ட் பண்ணி, மார்க்கெட் இவ்ளோ ஸ்ட்ரெயிட்டா கீழ வந்ததுக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கணும். அப்போ இந்த டிமாண்ட யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு நெனச்சு நம்ம பை குடுத்தோம். பட் பை வந்து நமக்கு கரெக்ட்டா போகல. ஏன்னா, மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு ரீஃபண்ட்மெண்ட்ட பிரேக் பண்ணாம போகணும். அப்படி ரீஃபண்ட்மெண்ட்ட பிரேக் பண்ணியிருந்தாலும், இங்க சோர்ச்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டா எடுத்துட்டு, நேரா போய் இந்த ஹைய அடிச்சிருக்கணும். அதையும் பண்ணல. இத எடுத்துட்டு மேல கொஞ்சமா போயிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் இங்க. அப்போ பை ஆர்டர் இன்னும் வரல. ஓகேங்களா? அப்ப எங்க பை ஆர்டர் வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவ அடிச்சதுக்கப்புறம் பை ஆர்டர் வரலாம். ஏன் அப்படி நான் சொல்றேன்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லிக்கு போங்க. வீக்லில இந்த டிமாண்ட் இருக்குல்ல, இதுல இன்ஸ்டிடியூஷனலே இல்லாத ஒரு டிமாண்ட் இது. ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷனலே இல்லாத ஒரு டிமாண்ட். அப்போ பையர்ஸ் யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஆனா, மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ட குடுத்தாகணும். இந்த இன்ஸ்டிடியூஷனல் இல்லாத டிமாண்டுக்கு கீழ யாராவது இன்ஸ்டிடியூஷனல் இருக்காங்களான்றத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. அதுக்கு கீழ இங்க இருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் பெட்டர். அப்போ மார்க்கெட் இப்ப என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லில இருக்கக்கூடிய இந்த சப்ளைல மிட்டிகேட் பண்ணிட்டு, இப்ப மார்க்கெட் கீழ வந்துட்டுருக்கான். நேரா இந்த லோவ எடுக்க வாய்ப்பு நெறையா இருக்கு. ஓகேங்களா? 2 பாயிண்ட் இருக்கு இதுல. இந்த லோவ எடுத்துட்டு மார்க்கெட் இந்த லோவ எடுத்துட்டு மேல போகலாம். ஏன்னா, இது ஒரு வீக்லியோட டிமாண்ட். திடீர்னு இங்க நியூ பையர்ஸ் வரலாம். வாய்ப்பு இருக்கு. அப்போ அது எப்படி வரலாம்னா, இந்த லோவ அடிச்சுட்டு மேல போக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ லோவ அடிச்சதுக்கப்புறம் நம்ம 4 ஹவர் 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா ப்ரோ? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா, நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல எந்த டைம் ஃப்ரேம்ல ஜம்ப் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? நம்ம முடிவு பண்ணக்கூடாது. மார்க்கெட் தான் முடிவு பண்ணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இத அடிக்கிறான்னா, இத அடிக்கிறதுக்கான பவர் எங்க வந்திருக்கும்? இங்க வந்திருக்குமா? இந்த செட்டப்ப கிரியேட் ஆன பவர் எங்க வந்திருக்கும்? செல்லிங்ன்ற அந்த பவர் எங்க வந்திருக்கும்? இங்க வந்திருக்குமா? ஓகேங்களா? அப்போ இப்படியே வந்து நேரா அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், இந்த செல் பிரஷரும், இந்த மூவ்மெண்ட்ட கிரியேட் பண்ணதுக்கு இங்க வந்த செல் பிரஷரும் 0.1, 0.2 அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைன்றது ஒரு மைனர் சோர்ஸா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹைய மேஜர் சோர்ஸா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹைய அடிச்சிட்டாலே மார்க்கெட் இப்படி இப்படி வந்துட்டு இத அடிச்சிட்டாலே மார்க்கெட் நேரா மேல போகறதுக்கு தான் ட்ரை பண்ணும். எப்படி ப்ரோ மைனர் சோர்ஸ வச்சு நீங்க மேல போகும்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு கொஸ்டின் பண்ணலாம். சிம்பிள். இந்த ஹைய அடிச்சிட்டா இந்த ஹைல என்ன இருக்கு? சப்ளை இருக்கு. இந்த சப்ளை வந்து இந்த ஹைய அடிக்குதுன்னா இந்த சப்ளை ஒண்ணு ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணம் சப்ளைல பவர் இல்ல. பவர் இல்லன்னா செல் ஆர்டர் இல்ல. அதனால ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இங்க சோர்ச் ஆகும். மைனர் சோர்ச் ஆகும். இந்த சோர்ச்சுக்கு மேல ஏதாவது சப்ளை இருக்கான்னு பாருங்க. சப்ளை இல்ல. மார்க்கெட் நேரா போய் ஸ்லிப் ஆகும் இங்க. ஸ்லிப் ஆயிருச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? மேஜர் சோர்ஸை கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? மேஜர் சோர்ஸை கிரியேட் பண்ணும். அப்போ மார்க்கெட் இந்த ஹையை தூக்கிட்டாலே நமக்கு பையன்றது இங்கே ஸ்டார்ட் ஆயிரும். இங்க இருந்த என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் நம்ம பை வந்து பண்ணலாம். சிம்பிள். இது பாயிண்ட் 1 ஸ்டேட் 1. இந்த டிமாண்ட் பிரேக்கும் ஆகலாம். ஏன்னா ப்ரோ ஒர்க் ஆகலாம்னு சொல்றீங்க, பிரேக் ஆகலாம்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆகலான்னு சொல்றதுக்கான ரீசன் டிமாண்டை தொட்டுட்டு மார்க்கெட் மேலே போகிறத விட்டுட்டு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ டிமாண்டில் சுத்தமாக பவர் இல்லை. ஓகேங்களா?
அப்போது இது நமக்கு பிரேக் ஆகும் சான்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த மைனரில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பிரேக் ஆச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது, நம்ம லாஸ் பண்ணிடுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஃபெயில் ஆக போகுதுன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பவர் கிடைக்காது, பை ஆர்டர்ஸ் வராது. ரீசன் லாஜிக்காக நான் சொல்கிறேன். இங்கேருந்து செல் வேகமாக வந்து இப்படி அடிக்கிறான்னு வச்சுங்க, ஃபெயிலியர் வந்து பண்ணுது, டிமாண்டே ஃபெயிலியர் வந்து பண்ணுது. இல்லைனா இந்த லோ வந்து அடிக்குது, இப்படி அடிச்சுட்டு இந்த லோவை இப்படி அடிக்கிறான். இது அடிக்கிறதுக்கான காரணம் இங்கே இருக்கிற செல்லர்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் ஸ்லோவாக இப்படி வரான் அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ண நினைக்கிறான்னா சப்ளைலேருந்து எகைன் செல் போக தான் பார்ப்பான். இன்கேஸ் மார்க்கெட் அடிச்சுட்டு வேகமாக வந்து இப்படி அடிக்கிறான்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் பையர்ஸ் வந்துட்டாங்கன்ட்டு. இதுவே அடிச்சுட்டு ஸ்லோவாக வந்துட்டு இருக்கான் அப்படின்னா இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த மூமெண்ட்லேயே கண்டுபிடிச்சலாம் இங்கேருந்து செல்லாக போகுதுன்னு. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்லேயே ஈஸியாக கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகிடலாம். எல்லாமே பண்ணி நமக்கு மேனிப்புலேஷன் ஓவர்லோட் ஆகி நமக்கு எஸ்எல்ஏ அடிக்குதுனாலும் நம்ம முடிவு பண்ணுற எஸ்எல் மட்டும்தான் அடிக்கணும். அதாவது 0.5% ஆர் 1% இந்த எஸ்எல் மட்டும்தான் அடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ட்ரேடிங்கில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது என்னன்னா, நம்ம வைக்கிற லாஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிபியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம நம்ம எடுக்கக்கூடிய லாஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்றப்போ கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதை பெட்டராக கண்ட்ரோல் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஈஸியாக கிடச்சிடும். ஓகேங்களா? அது இல்லாமல் பண்ண ப்ராஃபிட்டை சேவ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் அடுத்தது அவுட் ஆகிடுவீங்க, அடுத்த ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மூமெண்ட். அப்படி இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் இல்லைனா இன்ஸ்டியூஷனல் இருக்கிற இடத்துக்கு ஏரியாவுக்கு போவான். ஸோ அதனால் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி, அப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் ஃபுல் ஃபோர்ஸாக செல் ஆனதுக்கு ரீசன் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை. இந்த சப்ளையில் மார்க்கெட் நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக செல் ஆகிருக்கு. அதே தான் இங்கேயும் ஃபுல் ஃபோர்ஸாக செல் பண்ணியிருக்கான். நம்மளோட பிளான் என்னென்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணுறோம், இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி சப்ளைலேருந்து செல் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பிளான். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் பிடிக்க போகிறோம். அதனால் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். சிம்பிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்னோம் இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? டெய்லி சப்ளை 4 hour ரீஃபைன்மெண்ட். ஸோ டெய்லி சப்ளைவை மிட்டிகேட் பண்ணிட்டான், 4 hour ரீஃபைன்மெண்ட் போல். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். நமக்கு மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல சப்ளை இருக்குது, சப்ளையில் என்ட்ரி போடுறோம். ப்ரீவியஸ் ஹையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். மார்க்கெட் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வந்து போயிட்டுருக்கான். நமக்கு பிரேக் ஈவன் வந்து கொடுக்கல. இந்த என்ட்ரி வேலிடான்னு கேட்டிங்கன்னா நான் இந்த என்ட்ரி வேலிட் தான், பட் இந்த மாதிரி என்ட்ரிஸில் நான் அப்ரோச் பண்ண மாட்டேன். ரீசன், நம்ம எடுத்துருக்கிற சப்ளை என்ன சப்ளைன்றதை பார்க்கணும். இது ஒரு 50% பாடி கேண்டில். மார்க்கெட் 50%க்கு வரத்துக்கு ட்ரை பண்ணுவான். 50%ல் தான் நமக்கு ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ ரீஃபைன்மெண்ட்டை ஷோ பண்ணுறேன். 4 ஹவருக்கு வந்து போகிறேன். 4 ஹவரில் இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ரீஃபைன்மெண்ட் பெட்டராக இல்லைனாலும் திஸ் இஸ் அ ரீஃபைன்மெண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டை எடுக்கிறோம். ஸோ இந்த 2 ரீஃபைன்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ரீஃபைன்மெண்ட்டுக்காவது வரணும். 50% வரணும். 50%ல் இந்த மேலே க்ரீன் ஜோன் போட்டிருக்கு தான் 50% ரீஃபைன்மெண்ட். அப்போ மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வரத்துக்கு ட்ரை பண்ணுவான். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கரெக்டாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிருக்கான். இதெல்லாம் ஜஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், ஜஸ்ட்டு ரியாக்ஷன் தான். மார்க்கெட் என்ன பண்ணுவோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு திடீர்னு மேலே வந்துட்டு அப்புறம் கீழே போவோம். இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் ஜஸ்ட் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் நம்பி செல் வந்து பண்ணக்கூடாது. அப்போ என்ன ப்ரோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ராடே வந்து செட்டப் நான் கொடுக்குறேன். ஸோ 4 hour வந்து போவோம், லோவர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? 4 hour வந்து போவோம். 4 hourல இங்கே நம்ம செட்டப்ஸை வந்து மேக் பண்ணுறோம்.
இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் இருக்குது, மேலே ஹண்ட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல நமக்கு சோச் இருக்குது. இதுதான் கரெக்டான சோச். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து சோச் வந்து பண்ணுறான். ஓகேங்களா, இந்த இடத்துல சோச் வந்து பண்ணுறான். சோச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். மார்க்கெட்டோட ஓவரால் செட்டப் வந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போய் 50% போயிட்டு வரலாம். ஓகேங்களா, அதனால நம்ம 4 ஹவரில் கவுண்டர் கிடைக்குதான்றதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கே வந்து திரும்புகிறான். அப்போது மேலே இருக்கக்கூடிய எந்த செட்டப்புமே ஃபாலோ பண்ணாமல் நம்ம எக்ஸ்ட்ரீம் செட்டப் மட்டும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை நம்ம எடுக்கிறோம். இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம தாராளமாக பை பண்ணலாம். பட் இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கணும். ஸோ டிமாண்டை வந்து எடுக்கிறோம். டிமாண்டை எடுத்துகிட்டு ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ரீஃபண்ட்மெண்ட் நல்ல ரீஃபண்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் வந்தானா பெட்டர். சரி, மார்க்கெட்டு வரல, என்ன பண்ணலாம்? அப்புறம் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா, இது பிஓஎஸ் சோச்சு, இந்த இடத்துல பிஓஎஸ் இந்த இடத்துல சோச். ஓகேங்களா, அப்போது நமக்கு நான் சும்மா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோன்ட்டு நான் இப்படி பார்த்தேன். நீங்கள் மார்க் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு அப்படி பார்த்து பழக்கிறதுன்றனால நான் பார்த்தேன். ஓகேங்களா, நீங்களும் அப்படி பார்க்கக்கூடாது. ஓகே, இப்போது இந்த இடத்துல இந்த சோச்சுக்கு நமக்கு டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டே இல்லை. அப்போது மார்க்கெட் வந்து இந்த லோவை எடுக்கலாம். இதுதான் வந்து சினாரியோ. மார்க்கெட்டு இந்த லோவை எடுக்கல. ஓகேங்களா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு இப்படி வந்து நமக்கு கொடுத்துருக்கான். இப்போது இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லாமல் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஓகேங்களா, அப்போ இப்படி கொடுத்துருக்கான்னா இங்கே நம்ம பை வந்து பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா பை பண்ணலாம். பட் நான் வந்து பை பண்ண மாட்டேன். ஓகேங்களா, ஏன்னா பெட்டரான ரீஃபண்ட்மெண்ட் கீழே இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல நமக்கு கட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், மைண்ட்வுட்டாக வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறான் பாருங்கள், பாடி க்ளோஸ் பண்ணி ஃபெயிலியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டுருக்கான் மேலே. ரைட்டா? ஸோ இதனால தான் நான் பை வந்து பண்ண மாட்டேன். அப்படி இருந்தும் நம்ம பை பண்ணியிருந்தோம்னா எங்கே எஸ்எல் வச்சுருப்போம், இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது அதுக்கு கீழே வச்சுருப்போம். ஓகே, இது எஸ்எல் தான் வந்து ஹிட் ஆகிருக்கும். பட் நான் வந்து இந்த மாதிரி சினாரியோஸில் பை வந்து பண்ண மாட்டேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிமாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த லோவை இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், மேலே போயிருக்கான். அப்போது இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இந்த இடத்துல பை போட்ட பையர்ஸை அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு இன்ஸ்டியூஷனல் இந்த ஜோனில் எங்கேயோ வந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்போது இந்த இடத்துல டிமாண்ட் இருக்கான்றதை பாருங்கள். டிமாண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக கன்சால்டேட்டாக இருந்து இங்கேருந்து பைன்றது புஷ் பண்ணி போயிருக்கு. அப்போது இந்த இடத்துல முடிவு பண்ணிட்டானுங்க. அப்போ இந்த ஜோனை எடுங்க, இந்த ஜோன்லேருந்து நம்ம பை பண்ண போகிறோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், வரான் 50% மிட்டிகேட் பண்ணுறான்னா தாராளமாக மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நமக்கு பை செட்டப் வந்து இருக்குது. ஓகேங்களா, பட் த ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்றது இங்கே அவைலபிளாக இருக்குது, அதுக்கும் வரலாம். அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வரலான்றப்போ இந்த இடத்துல என்ட்ரி போடாமல் இருக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா போடலாம், என்ட்ரி போடலாம். பட் ஒரு லாஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ட்ரி போடணும். எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ட்ரி போட்டு அது எஸ்எல் அடிக்குதுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் தான் அது. ஓகேங்களா, நீங்கள் நினச்சது நடக்குது. அப்போது இங்கே வந்துட்டு வரும்போது இங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போடுங்க. இந்த மார்க்கெட்டில் நம்ம கொடுத்து வாங்கணும். ஓகேங்களா, ஒன்றுமே கொடுக்காம நமக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் மார்க்கெட். அதனால் கொடுத்து வாங்கணும், அவ்வளோதான். இப்போ 15 மினிட்ஸ் 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். நமக்கு சூப்பரான ஏஎம்டி கிடச்சிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜோன் ஒரு பியூரஸ்டான ஒரு பை ஆர்டர் இருக்கக்கூடிய ஒரு இடம். மார்க்கெட் வரான், தொட்ட உடனே மேலே பறக்கிறான். நமக்கு எங்கே என்ட்ரி இருக்குன்னா 1 மினிட்ல என்ட்ரி இருக்குது. 1 மினிட்டுக்கு தான் போகணும் நம்ம. ஓகேங்களா, சரி.
லோ எடுக்கிறான் மார்க்கெட், ஹையை கன்ஃபார்ம் பண்ணுறான், சோச் வந்து கொடுக்குறான். நமக்கு பை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இங்கே நமக்கு பை வந்து கொடுக்கும். ஸோ எஸ்எல் பாயிண்ட்டு கரெக்டாக ப்ரீவியஸ் லோ இங்கே வரைக்கும் வைக்கலாம், இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிடலாம். இதுதான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கரெக்டாக என்ட்ரி வந்து டிமாண்டில் வைக்காமல் கொஞ்சம் தூக்கி போடுங்க. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே வந்துட்டு இம்பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். அப்போ இந்த என்ட்ரி ஆல்ரெடி ட்ரிகர்டு என்ட்ரியாக கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இம்பேலன்ஸ்லேருந்து போயிருக்குன்னா இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டரை தூக்கிடணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கான், இம்பேலன்ஸ்லேருந்து நேராக மேலே போயிருக்கான், கன்சல்டேட்டை கிரியேட் பண்ணியிருக்கான். அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல எதையோ கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அப்போது இது ஒரு லிக்விடிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த என்ட்ரியை அவைலபிளாக வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அவைலபிள் ஆன என்ட்ரியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நைட்டு மார்க்கெட் ஓப்பன் பண்ணக்கூடாது, மார்க்கெட் இன்கேஸ் நமக்கு தப்பாகவும் முடியலாம். ஸோ அதனால் திஸ் இஸ் அ என்ட்ரி. நான் சொல்கிறேன்ட்டு பிளைண்டாக போடாதீங்க, உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி போடுறீங்கன்னா தான் பெட்டர். ஓகே, மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகும். பட் ஓவரால் டிபி எதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓவரால் டிபி ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் போகணும், இங்கே போகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட்டை பெருசாக பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு இந்த ட்ரேடிங்கில் நல்லா மணி மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம், செஷன்ஸை பார்த்துக்கலாம். இன்கேஸ் இந்த இடம் ஒரு செஷனாக இல்லாமல் இருந்தால், நம்ம இந்த டிமாண்டு செஷன் இல்லாமல் இருந்தால் மார்க்கெட் இந்த இடத்துக்கு இந்த டிமாண்டுக்கு வரும்போது செஷன் இருக்கான்னு பார்த்து 1 மினிட்டில் ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டை வச்சு நம்ம ஒரு பை செட்டப் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணுவோமா, செஷன் செக் பண்ணி பார்த்துடலாம். செஷன் இல்லாமல் இருந்தால் அந்த செட்டப் சொல்கிறேன். ஓகே, இது என்ன, நியூயார்க். ஓகே, சூப்பர். 15 மினிட்ஸ் போய் பார்த்துருவோம். சூப்பர், இந்த இடத்துல நல்ல செட்டப் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடுங்க எல்லோரும். லாஸ் ஆனாலும் 0.5% சின்ன லாஸ் தான் பண்ணணும் எல்லோரும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குது. ஸோ நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட், அப்புறமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது, நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கான்செப்ட் எப்படி இருக்குது, நல்லா ஒர்த்தாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்றத என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வந்து ஒரு ஃபீட்பேக்காக நீங்கள் கமெண்டில் கொடுக்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் என்னோடய வீடியோவுக்கு லைக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபாலோவர் தான் இருக்காங்க. ஸோ நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு நிறைய ஃபாலோவர் வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் பார்க்குற எல்லாருமே போயிட்டு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது. ஸோ கண்டிப்பாக லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.